இந்த ஆடியோவில் வரும் கேள்வி பதில்களை தொடர்ந்து நீங்கள் 5 முறை கேட்கும்போது இதில் சொல்லப்படும் அத்தனை கேள்வி பதில்களும் உங்கள் மனதில் பதிந்துவிடும். ஆகவே கவனமாக இந்த ஆடியோவை கேளுங்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் ஒரு லைக் போடுங்கள். தொடர்ந்து இதே போல ஆடியோ வடிவில் வீடியோ வேண்டுமென்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வளரிளம் பருவ ஆண்கள் மற்றும் பெண்கள் பலரின் முகத்தில் காணப்படும் பருக்கள் டேஸ் சுரப்பினால் உண்டாகின்றன. ஆன்சர்: எண்ணெய். அண்டம் விடுபடுவதிலிருந்து டேஸ் நாள் தோன்றும். ஆன்சர்: 14. எலும்பு உடையும் தன்மையை தடுக்க அதிக அளவில் எடுத்துக்கொள்வது. ஆன்சர்: கால்சியம். குழந்தை பிறப்பின் போது தசைகளை சுருங்க செய்து குழந்தை பிறப்பை எளிதாக்குவது எது? ஆக்சிடோசின் ஹார்மோன். பெண்களுக்கு மென்மையான குரல் வர காரணமான ஹார்மோன் எது? ஆன்சர்: ஈஸ்ட்ரோஜன். வளரிளம் பருவம் என்ற சொல்லானது அடோலசர் என்ற எந்த மொழி வார்த்தையிலிருந்து வந்ததாகும்? ஆன்சர்: லத்தீன். வளரிளம் பருவத்தில் ஆண்களின் குரல் ஒலி பெட்டகம் ஆனது வளர்ச்சியுற்று கடினமாக இருப்பதால் குரலானது மென்மையாக உள்ளது. இந்த கூற்று சரியா தவறா? தவறு. ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தி தூக்கி எறியக்கூடிய நாப்கின்கள் அல்லது டாம்பூன்களை பயன்படுத்துதல் நோய் தொற்றுக்கான வாய்ப்பு அதிகரிக்கின்றது என்ற கூற்று சரியா தவறா? தவறு. தைராய்டு சுரப்பி தொடர்புடைய நோய்களை தடுப்பதில் உதவுகிறது. எது? ஆன்சர்: அயோடின். சூரியனை நேருக்கு நேர் பார்க்கும் பறவை எது? ஆன்சர்: கழுகு. ஈஸ்ட்ரோஜன் ஒரு தனித்த ஹார்மோன் அல்ல, அது ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பல ஸ்டீராய்டு ஹார்மோன்களின் தொகுப்பாகும். இந்த கூற்று சரியா தவறா? சரி. மாதவிடாயின் போது புரோஜெஸ்டோன் அளவு டேஸ். ஆன்சர்: நின்றுவிடுகிறது. ஆடம்ஸ் ஆப்பிள் என்பது இதன் வளர்ச்சியை குறிக்கிறது. ஆன்சர்: குரல் வளை. ஒரு விலா எலும்புக்கும் மார்பக எலும்புக்கும் இடையில் அல்லது முதுகெலும்புகளுக்கு இடையில் உள்ள மூட்டு எதற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர்: சற்று நகரக்கூடிய மூட்டுகள். எத்தனை எலும்புகள் இணைந்து முகத்தை உருவாக்குகின்றன? ஆன்சர்: 14. மிதக்கும் விலா எலும்புகள் எத்தனை? ஆன்சர்: 2 ஜோடி. 3 ஜோடி தசைகள் சுருங்கி விரிந்து அதன் மூலம் எலும்புகள் நகர்கின்றன. இந்த கூற்று சரியா தவறா? தவறு. எலும்புடன் எலும்பை இணைக்கும் திசுக்களின் இழை நாண்கள் எது? ஆன்சர்: லிகமெண்ட். 3 ஜோடி இணைந்த கால்கள் காணப்படுவது எதில்? ஆன்சர்: கரப்பான் பூச்சி. பறவைகளின் பின்னங்கால்கள் டேஸ் ஆக மாறியுள்ளன. ஆன்சர்: நகங்கள். பாம்புகளின் இயக்கம் எது? ஆன்சர்: சறுக்கு இயக்கம். டேஸ் மீள் திசுக்களால் ஆனவை, அவை மூட்டுகளின் செயல்பாட்டில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. ஆன்சர்: டெண்டான்கள். முடியின் வேர்களில் தசைகள் உள்ளன. இந்த கூற்று சரியா தவறா? ஆன்சர்: சரி. சீட்டா எனப்படும் ஏராளமான நீட்சிகள் காணப்படுவது எதில்? ஆன்சர்: மண்புழு. பெல்விக் வளையம் என்பது என்ன? ஆன்சர்: இடுப்பெலும்பு. அசையக்கூடிய தன்மையின் அடிப்படையில் மூட்டுகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர்: 3. பறவைகள் பறக்கும் வகைகள் எத்தனை? ஆன்சர்: 2. மீன்கள் ஒரு இணையான துடுப்புகளையும் 2 இணையற்ற துடுப்புகளையும் கொண்டுள்ளன. ஆன்சர்: தவறு. வளரும் கருவின் புறப்படை அல்லது இடைப்படை அடுக்கிலிருந்து இது உருவாகிறது. ஆன்சர்: புற சட்டகம். உயர்நிலை முதுகெலும்புகளில் எத்தனை வகையான தசைகள் காணப்படுகின்றன? ஆன்சர்: 3. இசைக்கருவிகள் எத்தனை வகைப்படும்? ஆன்சர்: 4. ஒலியை அதிர்வெண்ணின் அடிப்படையில் எத்தனை வகையாக பிரிக்கலாம்? ஆன்சர்: 3. சிங்கத்தின் கர்ஜனை மற்றும் மத்தளத்தின் ஓசை ஆகியவை டேஸ் ஒலிக்கு சிறந்த எடுத்துக்காட்டு. ஆன்சர்: சுருதி. சாம்பல் நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் எங்கு உள்ளது? அது எந்த ஆண்டு நிறுவப்பட்டது? விருதுநகர் மாவட்டம். நிறுவப்பட்ட ஆண்டு 1988. இந்திரா காந்தி தேசிய பூங்கா நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர்: 1989. ஏமன் பட்டாம்பூச்சி எந்த மாநிலத்தின் மாநில பட்டாம்பூச்சியாக அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர்: தமிழ்நாடு. இந்தியாவில் சுமார் டேஸ் உயிரியல் பூங்காக்கள் உள்ளன? ஆன்சர்: 800. பசுமை இல்ல வாயுக்கள் என அழைக்கப்படுபவை எவை?
ஆன்சர் மீத்தேன் மற்றும் நைட்ரஸ் ஆக்சைடு. வேரில்லாத தாவரம் எது? ஆன்சர் காளான். மேகாலயாவில் உள்ள உயிர்கோள காப்பகத்தின் பெயர் என்ன? ஆன்சர் நூஹிரேக். பச்சை வளைய இயக்கம் என்ற அமைப்பை யார் எந்த ஆண்டு நிறுவினார்? ஆன்சர் பங்காரி மாதாய், ஆண்டு 1977. இரத்தத்தில் காணப்படும் அணுக்களில் மிக சிறியது எது? ஆன்சர் தட்டை அணுக்கள். இந்தியாவில் கிட்டத்தட்ட டேஷ் வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் அழியும் தருவாயில் உள்ளன? ஆன்சர் 132. இரத்த சுற்றோட்ட மண்டலத்தை கண்டறிந்தவர் யார்? ஆன்சர் வில்லியம் ஹார்வி. முக்கூர்த்தி தேசிய பூங்கா நிறுவப்பட்ட ஆண்டு எது? ஆன்சர் 1990. முதுமலை வனவிலங்கு சரணாலயம் அமைந்துள்ள மாவட்டம் எது? ஆன்சர் நீலகிரி. சைபீரிய கிரெயின் பறவைகள் ஒரு நாளில் சராசரியாக எத்தனை கிலோமீட்டர் பயணிக்கின்றன? ஆன்சர் 200 கிலோமீட்டர். குரோமியம் உலகத்தால் நீர் மாசுபாடு அடைவதன் காரணமாக பெண் உயிரினங்களில் மலட்டுத்தனம் ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்த விஞ்ஞானி யார்? ஆன்சர் சகிலா பானு. இரத்த ஓட்டத்தின் மூலமாக புற்று செல்கள் ஓரிடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு பரவுவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் மெட்டாஸ்டாசிஸ். சோனார் அடிப்படை அமைப்பில் கடலின் ஆழத்தை கண்டறியவும் நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறியவும் பயன்படுவது எது? மீயொலி. எந்த ஒரு ஊடகத்திலும் வெப்பநிலை அதிகரிக்கும் போது ஒலியின் வேகம் குறையும். இந்த கூற்று சரியா தவறா? தவறு. மிக பழமையான இசைக்கருவிகள் எவை? தாள வாத்தியங்கள். பெண்களின் குரல் நீளமாகவும் தடித்ததாகவும் இருப்பதால் அவர்களது குரலானது மென்மையாக இருக்கிறது என்ற கூற்று சரியா தவறா? தவறு. ஒரு அலையின் வீச்சு அதிகமாக இருக்கும்போது ஒலி சத்தமாகவும் அலையின் வீச்சு குறைவாக இருக்கும்போது ஒலி மெல்லியதாகவும் இருக்கும். இந்த கூற்று சரியா தவறா? சரி. ஒலியானது எந்த வடிவத்தில் பயணிக்கின்றது? ஆன்சர் அலை. ஒலி அலைகளின் குறுக்கீட்டு விளைவால் எது உருவாகிறது? ஆன்சர் விம்மல்கள். ஒரு பொருள் டேஸுக்கு உட்படுத்தப்படும் போது ஒலி உருவாகிறது. ஆன்சர் அதிர்வு. ஹார்மோனியம் மற்றும் வாய் இசைக்கருவி எதற்கு எடுத்துக்காட்டு? ஆன்சர் நாணல் கருவிகள். தாமஸ் ஆல்வா எடிசன் எந்த ஆண்டில் ஒலிப்பதிவு சாதனத்தை கண்டுபிடித்தார்? ஆன்சர் 1877. எந்திர அலையின் வகைகள் எத்தனை? ஆன்சர் 2. ஒலி அலைகள் எதில் மிக வேகமாக பரவுகின்றன? ஆன்சர் காற்று. ஒலியின் வேகம் திரவங்களை விட திடப்பொருட்களில் அதிகம், ஆனால் இது வாயுக்களில் மிக குறைவு என்ற கூற்று சரியா தவறா? சரி. ஒரு குறுக்கலையின் தொடர்ச்சியான 2 முகடுகள் அல்லது தொடர்ச்சியான 2 அகடுகள் இடையிலான தூரம் வீச்சு எனப்படும். இந்த கூற்று சரியா தவறா? தவறு. பூகம்பத்தின் போது உருவாகும் அலைகள் என்ன அலைகள்? ஆன்சர் நெட்டலைகள்.